8ஆம் வகுப்பு அளவீட்டியல் பாடம் 1. இந்த லெசன் அப்படியே முழுசாக நம்ம படிப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கற்றல் நோக்கங்கள். இப்பாடத்தை கற்ற பின்னர் மாணவர்கள் பெறும் திறன்களாவன: அடிப்படை அளவுகள் மற்றும் அடிப்படை அலகுகளை புரிந்து கொள்ளல், அளவீட்டு முறைகளையும் அளவீட்டியலையும் விளக்குதல், பல்வேறு அலகு முறைகளை பகுத்தறிதல், வெப்பநிலை, பொருளின் அளவு, மின்னோட்டம் மற்றும் ஒளிச்செறிவு ஆகியவற்றை பற்றி அறிதல், அளவிடுதலில் துல்லியத்தன்மை குறித்து ஆராய்தல், தலக்கோண மற்றும் திண்ம கோணத்தை வேறுபடுத்துதல், பல்வேறு வகையான கடிகாரங்கள் பற்றி அறிந்து கொள்ளல், அளவீடு தொடர்பான கணக்குகளை தீர்த்தல். ஃபஸ்ட்டு அறிமுகம். இயற்பியல் என்பது இயற்கை மற்றும் இயற்கை நிகழ்வுகள் குறித்த பாடப்பிரிவாகும். அறிவியல் பாடங்கள் அனைத்திற்கும் இயற்பியலே அடித்தளமாக கருதப்படுகிறது. இது சோதனைகளை அடிப்படையாக கொண்டது. இயற்கை நிகழ்வுகளை ஆழமாக புரிந்து கொள்ள ஆய்வு முடிவுகளும் கோட்பாடுகளும் உதவுகின்றன. ஆனால் அறிவியல் கோட்பாடுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இயற்பியல் கோட்பாடுகளில் பயன்படுத்தப்படும் பல்வேறு அளவுகள் அளவிடப்பட வேண்டியவைகளாகவே உள்ளன. அனைத்து அறிவியல் ஆய்வுகளுக்கும் அளவீடே அடிப்படையானது. நமது அன்றாட வாழ்விலும் அளவீடு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. மதிப்பு தெரிந்த ஒரு திட்ட அளவை கொண்டு அளவின் மதிப்பை கணக்கிடும் செயல்பாடே அளவீடு ஆகும். இந்த பாடத்தில் நாம் அளவீடு பற்றி விரிவாக காண இருக்கிறோம். மேலும் அளவீட்டில் துல்லியம் மற்றும் நுட்பம், தோராயமயமாக்கல் மற்றும் முழுமையாக்கல் பற்றியும் காண இருக்கிறோம். அலகு. ஓர் அளவீட்டை சிறப்பாக மேற்கொள்வதற்கு நமக்கு 3 காரணிகள் தேவைப்படுகின்றன. அவை கருவி, திட்ட அளவு மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு. இதை நோட் பண்ணிக்கலாம். ஒரு அளவீட்டை சிறப்பாக மேற்கொள்வதற்கு நமக்கு 3 காரணிகள் தேவைப்படுகின்றன. 1 கருவி, திட்ட அளவு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு. அடுத்தது, ஒரு அளவுகோலை கொண்டு உங்களது அறிவியல் பாட நூலின் நீளம் மற்றும் அகலத்தினை அளந்தறிக. மேலும் உங்களுக்கு கிடைத்த மதிப்புகளை உங்கள் நண்பர்களின் மதிப்புகளுடன் ஒப்பிட்டு பார்க்கவும். இது செயல்பாடாக கொடுத்துருக்காங்க. மேற்காண் செயல்பாட்டில் புத்தகத்தின் நீளத்தை 30 சென்டிமீட்டர் என கொள்வோம். இங்கு நீளம் என்பது இயற்பியலின் அளவு, அளவுகோல் என்பது பயன்படுத்தப்படும் கருவி, 30 என்பது எண்மதிப்பு மற்றும் சென்டிமீட்டர் என்பது அலகு ஆகும். இச்செயல்முறை அளவீடு எனப்படுகிறது. இச்செயல்பாட்டில் ஒரே மாதிரியான மதிப்புகள் கிடைத்திருக்காது. உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்கள் பல்வேறு விதமான அலகு முறைகளை பயன்படுத்தி வருகின்றனர். அவற்றுள் சில பொதுவான முறைகள் பின்வருமாறு: FPS முறை. FPS முறை நீளம், அதை அடின்னு சொல்கிறாங்க. நிறை பவுண்டு மற்றும் காலம் வினாடி. CGS முறை நீளம் சென்டிமீட்டர் அப்படின்னும், நிறைய கிராம்னும், காலத்தை வினாடினும் சொல்கிறாங்க. MKS முறையில் நீளம் மீட்டர், நிறை கிலோகிராம், காலம் வினாடி. கரெக்டா? CGS, MKS மற்றும் SI அலகு முறைகள் மெட்ரிக் அலகுமுறை வகையை சார்ந்தவை. CGS, MKS மெட்ரிக் அலகுமுறை வகை. ஆனால் FPS அலகுமுறை மெட்ரிக் அலகுமுறை அல்ல. இது ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அலகுமுறையாகும். அடுத்தது பன்னாட்டு அலகுமுறை. பண்டைய காலத்தில் அறிவியல் அறிஞர்கள் தங்களது ஆய்வு முடிவுகளை தங்கள் நாட்டில் பயன்பாட்டில் இருந்த அலகு முறையிலேயே பதிவு செய்தனர். தகவல் தொடர்பு வசதிகள் குறைவாக இருந்ததால் அவர்களால் தங்கள் ஆய்வு முடிவுகளை ஒருங்கிணைக்க இயலவில்லை. எனவே அவர்கள் ஒரு பொதுவான அலகு முறையை பயன்படுத்த முடிவு செய்தனர். நீங்கள் முந்தைய வகுப்புகளில் கற்றறிந்ததைப் போல் 1960ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த 11வது பொது மாநாட்டில் அறிவியல் அறிஞர்கள் இயற்பியல் அளவுகளுக்கான பொதுவான அளவீட்டின் தேவையை உணர்ந்தனர்.
இந்த அலகுமுறையை பன்னாட்டு அலகுமுறை அல்லது SI அலகுமுறை என்று அழைக்கப்படுகிறது. இது சிஸ்டம் இன்டர்நேஷனல் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. அறிவியல் அறிஞர்கள் 7 இயற்பியல் அளவுகளை அடிப்படை அலகுகளாக தேர்ந்தெடுத்து அவற்றை அளவிட பயன்படும் அலகுகளையும் வரையறுத்தனர். அவை அடிப்படை அலகுகள் எனப்படுகின்றன. அட்டவணை 1.1 சொல்லியிருக்காங்க. அடிப்படை அலகுகள் மற்றும் அலகுகள். அளவு அலகு குறியீடும் சொல்லியிருக்காங்க. நீளம் மீட்டர், ஸ்மால் m. நிறை கிலோகிராம், ஸ்மால் k, ஸ்மால் g. காலம் வினாடின்னு சொல்கிறாங்க, ஸ்மால் s. வெப்பநிலையை கெல்வின், கேபிட்டல் K. மின்னோட்டம் ஆம்பியர், கேபிட்டல் A. பொருளின் அளவு மோல்னு சொல்கிறோம், ஸ்மால் தான், MOL. ஒளிச்செறிவு கேண்டிலா, ஸ்மால் c and d. அது கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் பார்த்துங்க, அது முக்கியம். நீளம், நிறை மற்றும் காலம் குறித்து நீங்கள் முந்தைய வகுப்புகளில் அறிந்திருக்கிறீர்கள். எனவே தற்போது மற்ற அடிப்படை அளவுகளான வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு மற்றும் ஒளிச்செறிவு ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்ளலாம். செவ்வாய்க்கோளின் காலநிலை பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காக 1998ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்காவின் தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம் நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் NASA மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் என்னும் சுற்றுக்கலத்தை அங்கு அனுப்பியது. 9 மாதங்களுக்கு பிறகு செவ்வாய்க்கோளினை நெருங்கி வந்தபோது சுற்றுக்கலமானது 1999 செப்டம்பர் 23 அன்று கண்ணிற்கு புலப்படாமல் மறைந்து போனது. கொலராடோவில் இருந்த விண்கலம் செலுத்தும் குழுவிற்கும் கலிபோர்னியாவில் இருந்த பனி வழிநடத்தும் குழுவிற்கும் இடையே தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக சுற்றுக்கல கணக்கீட்டில் பிழை ஏற்பட்டது என்று அறிக்கை வெளியானது. இப்பணியில் ஈடுபட்ட இரு குழுக்களில் ஒரு குழு ஆங்கிலேய FPS அலகுமுறையையும் மற்றொரு குழு MKS அலகுமுறையையும் பயன்படுத்தி கணக்கீடு செய்துள்ளனர். இதனால் சுமார் $125 மில்லியன் இழப்பு ஏற்பட்டது. வெப்பநிலை. கீழ்காணும் பொருள்களில் படம் 1.1 சூடான மற்றும் குளிர்ச்சியான பொருள்களை கண்டறிக. நமது அன்றாட வாழ்வில் பல்வேறு பொருள்களை நாம் காண்கிறோம். அவற்றுள் சில வெப்பமானவை, சில குளிர்ச்சியானவை. சில வேளைகளில் இரு பொருள்களும் சம அளவு குளிர்ச்சியாக அல்லது வெப்பமாக இருப்பதாக நாம் உணரலாம். ஆனால் அவற்றுக்கிடையே சிறிதளவாவது வேறுபாடு இருக்கும். எது குளிர்ச்சியாக உள்ளது அல்லது எது வெப்பமாக உள்ளது என்பதை எவ்வாறு தீர்மானிக்கிறீர்கள்? ஒரு பொருள் பெற்றிருக்கும் வெப்பத்தின் அல்லது குளிர்ச்சியின் அளவை கண்டறிய நம்பகத்தன்மை வாய்ந்த அளவு ஒன்று தேவைப்படுகிறது. அந்த அளவே வெப்பநிலை ஆகும். வெப்பநிலை என்பது பொருளொன்று பெற்றிருக்கும் வெப்பத்தின் அல்லது குளிர்ச்சியின் அளவை குறிப்பிடும் இயற்பியல் அளவாகும். ஒரு பொருளுக்கு வெப்பத்தை அளிக்கும் போது அதன் வெப்பநிலை அதிகரிக்கிறது. மாறாக ஒரு பொருளிலிருந்து வெப்பத்தை வெளியேற்றும் போது அதன் வெப்பநிலை குறைகிறது. ஒரு அமைப்பிலுள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலே வெப்பநிலை என்று வரையறுக்கப்படுகிறது. வெப்பநிலையின் SI அலகு கெல்வின் ஆகும். வெப்பநிலையை நேரடியாக கண்டறிய வெப்பநிலை மானிகள் பயன்படுத்தப்படுகின்றன. வெப்பநிலை மானிகள் சில பொதுவான திட்ட அலகுகளை கொண்டு தரப்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலும் வெப்பநிலையானது செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் போன்ற அலகுகளால் அளவிடப்படுகிறது. செயல்பாடு 2. உங்களது வசிப்பிடத்திற்கு அருகில் உள்ள நகரத்தில் ஒரு வாரத்தில் நிலவிய அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைகளை செய்தித்தாள் மூலமாகவோ அல்லது தொலைக்காட்சி செய்திகள் மூலமாகவோ சேகரித்து அவற்றை அட்டவணைப்படுத்துக. இம்மதிப்புகள் ஆண்டு முழுவதும் மாறாமல் இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. மின்னோட்டம் I. ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் சார்ஜஸ் பாய்வதை மின்னோட்டம் என்கிறோம். மின்னோட்டத்தின் எண்மதிப்பானது ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் பாயும் மின்னூட்டங்களின் அளவு என வரையறுக்கப்படுகிறது. மின்னோட்டம் மின்னூட்டத்தின் அளவு காலம். I Q/T. மின்னூட்டம் கூலும் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது. மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர். இது A என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் ஒரு கூலும் மின்னோட்டம் பாய்ந்தால் அந்த மின்னோட்டத்தின் மதிப்பு 1 ஆம்பியர் என வரையறுக்கப்படுகிறது. மின்னோட்டமானது அம்மீட்டர் என்ற கருவியின் மூலம் அளக்கப்படுகிறது. செயல்பாடு 3. மின்கல அடுக்கு, அம்மீட்டர் மற்றும் மின்விளக்கு ஆகியவற்றை படத்தில் காட்டியுள்ள தொடராக இணைவோம்.
தற்போது அம்மீட்டர் காட்டும் அளவை குறிக்கவும். இதுவே மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவு ஆகும். இப்போ இங்கே ஒரு கணக்கீடு கொடுத்துருக்காங்க. 2 கூலும் மின்னோட்டம் ஒரு கடத்தின் வழியாக 10 வினாடிகளுக்கு பாய்கிறது எனில் கடத்தில் பாயும் மின்னோட்டத்தை காண்க. நம்ம படித்தோம், மின்னோட்டம் ஈக்குவல் டு மின்னூட்டத்தின் அளவு பை காலம், I ஈக்குவல் டு Q/Tன்னு படித்தோம். அப்போ மின்னோட்டம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மின்னோட்டம் I ஈக்குவல் டு Q/T ஃபார்முலாவில் மின்னூட்டத்தை நம்ம Qனும் காலத்தை Tன்னு குறிப்போம். 2 கூலும் 10 வினாடி. அப்போ 2/10 போட்டால் 0.2 ஆம்பியர். பொருளின் அளவு பற்றி பார்ப்போம். பொருளின் அளவு என்பது ஒரு பொருளில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையின் அளவாகும். துகள்கள் என்பவை அணுக்கள், மூலக்கூறுகள், அயனிகள், எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களாக இருக்கலாம். பொதுவாக பொருளின் அளவானது அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்தகவில் இருக்கும். கீழ்காணும் படத்தில் உள்ள தாமிர நாணயங்களின் எண்ணிக்கையை உங்களால் கூற இயலுமா? உங்களால் எளிதில் கூற முடியும். ஆனால் ஒரு நாணயத்தில் உள்ள தாமிர அணுக்களின் எண்ணிக்கைகளை கூற இயலுமா? அணுக்களின் எண்ணிக்கையை நம்மால் கூற முடியாது, ஏனெனில் அவை கண்ணிற்கு தெரியாதவை. ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் மோல் என்னும் அலகால் அளவிடப்படுகின்றன. இது ஒரு SI அலகாகும். மோல் என்பது 6.023 × 1023 துகள்களை கொண்ட பொருளின் அளவை குறிக்கிறது. இது மோல் என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. மேலும் தெரிந்து கொள்க. 6.023 × 1023 எனும் எண் அவோகாட்ரோ எண் என்றும் வழங்கப்படுகிறது. ஒளிச்செறிவு அன்றாட வாழ்வில் ஒளிமானி. பிக்சர் பாருங்க. படத்தில் உள்ளது போன்ற காட்சிகளை நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்திருக்கிறீர்களா? இதில் போட்டியின் நடுவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் ஒரு கருவியை பயன்படுத்தி நம் கண்களால் உணரப்படும் ஒளியின் அளவை சோதித்து பார்க்கிறார். ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்மக்கோளத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு ஒளிச்செறிவு எனப்படும். ஒளிச்செறிவின் SI அலகு கேண்டிலா. இதனை CD என்ற குறியீட்டால் குறிக்கலாம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல கேபிட்டல் C ஸ்மால் d மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, ஸ்மால் c ஸ்மால் d மாதிரி இருக்கு. எரியும் மெழுகுவர்த்தி ஒன்று வெளியிடும் ஒளியின் அளவு தோராயமாக ஒரு கேண்டிலாவிற்கு சமமாகும். ஒளிமானி ஃபோட்டோமீட்டர் அல்லது ஒளிச்செறிவுமானி லூமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர் என்பது ஒளிச்செறிவை அளவிடும் கருவியாகும். அது ஒளிச்செறிவை நேரடியாக கேண்டிலா அலகில் அளவிடப்படுகிறது. தகவல் துளிகள். ஒளி பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறது. இதன் SI அலகு லூமன் எனப்படும். ஒரு ஸ்டேடியன் திண்மக்கோளத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அந்த ஒளி மூலத்தின் திறன் ஒரு லூமன் என வரையறுக்கப்படுகிறது. 7 அடிப்படை அளவுகள் தவிர வழி அலகுகள் எனப்படும் வேறு 2 அளவுகளும் உள்ளன. நாம் அவற்றை பற்றி இப்போது பார்ப்போம். தளக்கோளம். இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்களின் குறுக்கு வெட்டினால் உருவாகும் கோணம் தளக்கோணம் எனப்படும். தளக்கோணத்தின் SI அலகு ரேடியன் ஆகும். இது RAD என குறிக்கப்படுகிறது. ஆரத்தின் அளவிற்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ரேடியன் எனப்படுகிறது. பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 1 ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி டிவைடட் பை பை.
60 டிகிரி என்பதை ரேடியனாக மாற்றுக. நம்மளுக்கு தெரியும் 1 டிகிரி ரேடியன், அதான் 1 டிகிரி ரேடியனை வந்து நம்ம என்ன சொன்னோம், π/180. அப்போது 60 டிகிரியை வந்து π/180 × 60ன்னு போடும்போது π/3 ரேடியன் வரும். π/4 ரேடியன் என்பது டிகிரியாக மாற்றுக. π ரேடியன் = 180 டிகிரின்னு பார்த்தோம். அப்போ π/4 ரேடியன்னா 180/4 போட்டால் 45 டிகிரி. திண்மக்கோளம் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவாக புள்ளியில் வெட்டி கொள்ளும்போது உருவாகும் கோணம் திண்மக்கோணம் எனப்படும். திண்மக்கோணமானது ஒரு கூம்பின் உச்சியில் உருவாகும் கோணம் என்றும் வரையறுக்கப்படுகிறது. திண்மக்கோணத்தின் SI அலகு ஸ்டேடியன் ஆகும். இது SR எனப்படுகிறது குறிக்கப்படுகிறது. 1995ஆம் ஆண்டு வரை தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் ஆகியவை துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தன. 1995ஆம் ஆண்டில் இவை வழியலகுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டன. ஒரு கோளத்தின் ஆரத்தின் இருமடிக்கு சமமான புறப்பரப்பு கொண்ட சிறிய வட்டப்பகுதி ஒன்று மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ஒரு ஸ்டேடியன் எனப்படும். தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் வேறுபாடு. தலக்கோணம், திண்மக்கோணம் இரு கோடுகள் அல்லது இரு தளங்கள் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம் தலக்கோணம். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம் திண்மக்கோணம். இரு பரிமாணம் கொண்டது தலக்கோணம், முப்பரிமாணம் கொண்டது திண்மக்கோணம். இதன் அலகு ரேடியன் தலக்கோணத்துக்கு, திண்மக்கோணத்துக்கு ஸ்டேடியன். கடிகாரங்கள். கால இடைவெளிகளை அளவிடுவதற்கு கடிகாரங்கள் பயன்படுகின்றன. பண்டைய காலத்திலிருந்து பல்வேறு விதமான கடிகாரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. காலத்தை துல்லியமாக கணக்கிடுவதற்காக அறிவியல் அறிஞர்கள் கடிகாரம் செயல்படும் முறைகளில் பல்வேறு மாற்றங்களை செய்துள்ளனர். காட்சியின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகள். காட்சியின் அடிப்படையில் 2 வகை கடிகாரங்கள் உள்ளன. அவை ஒப்புமை வகை கடிகாரங்கள், எண்ணிலக்க வகை கடிகாரங்கள். ஒப்புமை வகை கடிகாரங்கள் இவை பாரம்பரியமான கடிகாரங்களை ஒத்திருக்கின்றன. இவை 3 குறிமுள்கள் மூலம் நேரத்தை காட்டுகின்றன. மணிமுள் இது குட்டையாகவும் தடிமனாகவும் அமைந்திருக்கும். இது கடிகாரத்தின் மணியை அவர் காட்டுகிறது. நிமிடமுள் இது நீளமாகவும் மெல்லியதாகவும் இருக்கும். இது நிமிடத்தை காட்டுகிறது. வினாடி முள் இது நீளமாகவும் மிகவும் மெல்லியதாகவும் இருக்கும். இது வினாடியை குறிக்கிறது. இது ஒரு நிமிடத்திற்கு ஒரு முறையும் ஒரு மணிக்கு 60 முறையும் கடிகாரத்தை சுற்றி வருகிறது. ஒப்புமை வகை கடிகாரங்கள் எந்திரவியல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னியல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படும் வகையில் உருவாக்கப்படுகின்றன. செயல்பாடு கொடுத்துருக்காங்க. அட்டையை பயன்படுத்தி ஒப்புமை வகை கடிகாரத்தின் மாதிரியை உருவாக்குங்க. எண்ணிலக்க வகை டிஜிட்டல் கடிகாரங்கள். எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் நேரத்தை நேரடியாக காட்டுகின்றன. இவை நேரத்தை எண்களாகவோ அல்லது குறியீடுகளாகவோ காட்டுகின்றன. இவை 12 மணி நேரம் அல்லது 24 மணி நேரத்தை காட்டும் வகையில் வடிவமைக்கப்படுகின்றன. தற்கால கடிகாரங்கள் நாள், கிழமை, மாதம், ஆண்டு, வெப்பநிலை போன்றவற்றை காட்டுகின்றன. எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் பொதுவாக மின்னியல் கடிகாரங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஆக்டிவிட்டி 5 தீக்குச்சிகளை ஒரு அட்டையின் மேல் வைத்து நாள் மற்றும் நேரத்தை காட்டும் எண்ணிலக்க வகை கடிகாரங்களை உருவாக்கவும். செயல்படும் முறையின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகள். செயல்படும் முறையின் அடிப்படையில் 2 வகை கடிகாரங்கள் உள்ளன. அவை குவார்ட்ஸ் கடிகாரங்கள், அணு கடிகாரங்கள். குவார்ட்ஸ் கடிகாரங்கள் இவை குவார்ட்ஸ் எனப்படும் படிகத்தால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைகள் எலக்ட்ரானிக் ஆக்சிலேஷன் மூலம் இயங்குகின்றன. இது படிக அதிர்வுகளின் அதிர்வெண்ணானது மிக துல்லியமானவை. எனவே குவார்ட்ஸ் கடிகாரங்கள் இயந்திரவியல் கடிகாரங்களை விட மிகவும் துல்லியமானவை. இக்கடிகாரங்களின் துல்லியத்தன்மை 10⁹ வினாடிக்கு 1 வினாடி என்ற அளவில் இருக்கும். அணு கடிகாரங்கள். இக்கடிகாரங்கள் அணுவில் உள்ளே ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றன. இவை 10⁻13 வினாடிக்கு 1 வினாடி என்ற அளவில் துல்லியத்தன்மை கொண்டவை. இவை பூமியில் இருப்பிடத்தை காட்டும் அமைப்பு GPS, பூமியில் வழிகாட்டும் செயற்கைக்கோள் அமைப்பு GLONASS
மற்றும் பன்னாட்டு நேர பங்கீட்டு அமைப்பு ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன. நீங்கள் சூரிய கடிகாரங்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு சூரிய கடிகாரத்தை உருவாக்கி காலை முதல் மாலை வரை நேரத்தை குறித்து வைக்கவும். இந்த மதிப்புகளை நவீன கடிகாரங்களின் மதிப்புகளுடன் ஒப்பிட்டு சரிபார்க்கவும். உங்களுக்கு தெரியுமா? கிரீன்விச் சராசரி நேரம் GMT. இது இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகருக்கு அருகில் கிரீன்விச் என்னுமிடத்தில் உள்ள ராயல் வானியல் ஆய்வு மையத்தின் நேரமாகும். ராயல் அஸ்ட்ரோனமிக்கல் அப்சர்வேட்டரி. இது 0 டிகிரி தீர்க்க கோட்டில் காணப்படுகிறது. புவியானது 15 டிகிரி இடைவெளிகளில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இவை நேர மண்டலங்கள், டைம் ஜோன் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்தடுத்த 2 நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி 1 மணி நேரம் ஆகும். இந்திய திட்ட நேரம் IST இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர் என்னுமிடத்தில் வழியாக செல்லும் தீர்க்க கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. இக்கோடானது 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்க கோட்டில் அமைந்துள்ளது. ஐஎஸ்டியை பொறுத்தவரைக்கும் கிரீன்விச் சராசரி நேரம் கூட 5.5 மணி நேரம் நம்ம ஆட் பண்ணால் ஐஎஸ்டி டைம் வந்துடும். அளவிடுதலின் துல்லியத்தன்மை. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் மேற்கொள்ளப்படும் அனைத்து ஆய்வுகளும் அளவீடுகள் அடிப்படையாக அமைகின்றன என்பதை நாம் பார்த்தோம். சிறந்த துல்லியத்தன்மை, சிறந்த நுட்பம், குறைந்த துல்லியத்தன்மை, சிறந்த நுட்பம், குறைந்த துல்லியத்தன்மை, குறைந்த நுட்பம். துல்லியத்தன்மை மற்றும் நுட்பத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அளவீடும் சில நிலையற்ற தன்மையை கொண்டுள்ளன. இது நிலையற்ற தன்மையே பிழை எனப்படுகிறது. சோதனை மூலம் கண்டறியப்பட்ட மதிப்பிற்கும் உண்மையான மதிப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு பிழை என வரையறுக்கப்படுகிறது. அளவீடுகளை மேற்கொள்ளும் போது பிழைகள் குறைவாக இருக்க வேண்டும். மேலும் அளவிடப்படும் அளவு துல்லியமாகவும் நுட்பமாகவும் இருக்க வேண்டும். துல்லியம் மற்றும் நுட்பம் ஆகிய இரண்டும் ஒன்றாக தோன்றலாம், ஆனால் அவை இரண்டும் ஒன்றல்ல. 3 நபர்களால் எய்யப்பட்ட அம்புகளை படத்தில் பார்ப்போம். முதல் படத்தில் 3 அம்புகளும் மையத்தை நோக்கி எய்யப்பட்டுள்ளன. இரண்டாவது படத்தில் 3 அம்புகளும் ஒரே இடத்தில் எய்யப்பட்டுள்ளன, ஆனால் அவை மையத்தில் இல்லை. இப்படத்தின் மூலம் முதலாவது நபர் துல்லியமாகவும் நுட்பமாகவும் இருப்பதை காண முடியும். இரண்டாவது நபர் நுட்பமாக இருக்கிறார், ஆனால் துல்லியமாக இல்லை. ஆனால் மூன்றாவது நபர் துல்லியமாகவும் இல்லை, நுட்பமாகவும் இல்லை. துல்லியத்தன்மை என்பது கண்டறியப்பட்ட மதிப்பானது உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளது என்பதை குறிக்கிறது. நுட்பம் என்பது மேற்கொள்ளப்படும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளன என்பதை குறிக்கிறது. அளவீடுகளை மேற்கொள்ளும் போது துல்லியத்தன்மையே விரும்பப்படுகிறது. அளவிடப்பட்ட மதிப்பானது உண்மை மதிப்புக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். தோராயமாக்கல், அப்ராக்சிமேஷன். நாம் உணவு தயாரிக்கும் போது அதற்கு தேவையான பொருட்களை தோராயமாகவே தேர்வு செய்கிறோம். நாம் அவற்றை துல்லியமாக அளவிடுவது இல்லை. அதே போலவே அளவீடுகளை நாம் மேற்கொள்ளும் போது உண்மையான மதிப்பினை பெறுவது அவ்வளவு சாத்தியமில்லை. சில நேரங்களில் நாம் தோராயமான மதிப்பை எடுத்துக்கொள்கிறோம். தோராய முறை என்பது ஒரு இயற்பியல் அளவை அளவிடும்போது உண்மையான மதிப்பிற்கு மிக நெருக்கமாக அமைந்த மதிப்பை கண்டறியும் ஒரு வழிமுறையாகும். இது அளவிடப்பட்ட எண்ணின் இடமதிப்பை முழுமைப்படுத்துவதன் மூலம் அதனை உண்மை மதிப்பிற்கு அருகாமையில் உள்ள எண்ணாக மாற்றி மதிப்பிடும் முறையாகும். போதுமான தகவல் கிடைக்காத போது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இயற்பியலாளர்கள் தோராய முறையை கையாளுகின்றனர். தோராய முறையானது அறிவியல் பூர்வமாக குறிப்பிட்ட சில அனுமானங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. துல்லியத்தன்மை தேவைப்படும் இடத்தில் இத்தோராய மதிப்புகள் தேவைக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்படுகின்றன. செயல்பாடு 7. ஒரு நாளில் மனிதன் இதய துடிப்புகளின் எண்ணிக்கையை தோராயமாக கணக்கிடுக. இதயம் தோராயமாக ஒரு நிமிடத்தில் 75 முறை துடிப்பதாக கொள்க. முழுமையாக்கல். தற்காலத்தில் கணக்கீடுகளை மேற்கொள்வதற்கு பெரும்பாலும் கணிப்பான்களே பயன்படுத்தப்படுகின்றன. கணிப்பான்களின் மூலம் கிடைக்கப்பெறும் மதிப்பானது அதிக எண்ணிக்கையிலான இலக்கங்களை கொண்டிருக்கும். எனவே அதிக இலக்கங்களை கொண்டுள்ள இம்மதிப்புகளை முழுமையாக்க வேண்டியுள்ளது. முழுமையாக்கும் முறையானது இயற்பியலின் பல்வேறு முறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. முழுமையாக்கலுக்கான விதிகள். முழுமையாக்கப்பட வேண்டிய எண்ணில் கடைசி இலக்கத்தை கண்டறிய வேண்டும். அடுத்த இலக்கத்தில் உள்ள எண்ணின் மதிப்பு 5ஐ விட குறைவாக இருப்பின் முழுமையாக்கப்பட வேண்டிய இலக்கத்தில் உள்ள எண்ணை மாற்ற வேண்டியதில்லை.
அடுத்த இலக்கத்தில் உள்ள எண்ணின் மதிப்பு 5 அல்லது 5ஐ விட அதிகமாக இருப்பின் முழுமையாக்கப்பட வேண்டிய இலக்கத்தின் மதிப்பை 1 அதிகரிக்க வேண்டும். கணக்கீடு 1.864 என்ற எண்ணை 2 தசம இலக்கங்களுக்கு முழுமையாக்குக. தீர்வு: கொடுக்கப்பட்ட எண்ணை நாம் 2 தசம இலக்கங்களுக்கு முழுமையாக்க வேண்டும். முழுமையாக்கப்பட வேண்டிய எண்ணிற்கு அடுத்த எண் 4 ஆகும். இந்த எண்ணின் மதிப்பு 5ஐ விட குறைவாக இருப்பதால் முழுமையாக்கப்பட வேண்டிய எண்ணை மாற்ற வேண்டியதில்லை. எனவே சரியான மதிப்பு 1.86 ஆகும். கணக்கீடு 5 1.868 என்ற எண்ணை 2 தசம இலக்கங்களுக்கு முழுமையாக்க. கொடுக்கப்பட்ட எண்ணை நாம் 2 தசம இலக்கங்களுக்கு முழுமையாக்க வேண்டும். முழுமையாக்கப்பட வேண்டிய எண்ணிற்கு அடுத்த எண் 8 ஆகும். இந்த எண்ணின் மதிப்பு 5ஐ விட அதிகமாக இருப்பதால் முழுமையாக்கப்பட வேண்டிய இலக்கத்தில் உள்ள எண்ணுடன் 1ஐ கூட்ட வேண்டும். எனவே சரியான மதிப்பு 1.87 ஆகும். நினைவில் கொள்க, 1960ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த 11வது பொது மாநாட்டில் அறிவியல் அறிஞர்கள் இயற்பியல் அளவுகளுக்கான பொதுவான அளவீட்டின் தேவையை உணர்ந்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கினர். நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு மற்றும் ஒளிச்செறிவு ஆகிய அடிப்படை அளவுகள் எனப்படுகின்றன. வெப்பநிலை என்பது பொருளொன்று பெற்றிருக்கும் வெப்பத்தின் அல்லது குளிர்ச்சியின் அளவை குறிப்பிடும் இயற்பியல் அளவு ஆகும். இதன் எஸ்ஐ அலகு கெல்வின். ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் எலக்ட்ரான்கள் பாய்வதை மின்னோட்டம் என்கிறோம். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். பொருளின் அளவிற்கான எஸ்ஐ அலகு மோல். ஒளிச்செறிவு கேண்டிலன் என்னும் அலகால் அளவிடப்படுகிறது. குவார்ட்ஸ் கடிகாரங்கள் குவார்ட்ஸ் எனப்படும் படிகத்தால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அளவுகள் மூலம் இயங்குகின்றன. அணு கடிகாரங்கள் அணுவினுள் ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாகக் கொண்டு செயல்படுகின்றன. துல்லியத்தன்மை என்பது கண்டறியப்பட்ட மதிப்பானது உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளது என்பதை குறிக்கிறது. அளவிடுதலில் நுட்பம் என்பது மேற்கொள்ளப்படும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளன என்பதை குறிக்கிறது. தோராயமாக்கல் முறை என்பது ஒரு இயற்பியல் அளவை அளவிடும் போது அதன் உண்மையான மதிப்புக்கு மிக நெருக்கமாக அமைந்த மதிப்பை கண்டறியும் ஒரு வழிமுறையாகும். ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிச்சு.